கட்டி பாயும் எடுத்துட்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அதுக்குள்ள சர்ச்சு முடிஞ்சிருச்சா? கடைசிலையாவது ஜபத்திலையாவது கலந்துக்கலாம்னு நினைச்சனே, அதுக்குள்ள சர்ச்சை முடிஞ்சிருச்சே. பஸ்ஸுக்காக எல்லா சகோதரர்கள் நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் பேசுவோம். பிரேஸ்லா சிஸ்டர், பிரேஸ்லா பிரேஸ்லா. என்ன சிஸ்டர் போன வாரம் உங்களை காணும்? ஏன் சார் கேட்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமைனா ஒரே வேலை தான். காலையிலே வீட்டுக்காரர் வேறு மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சிடுறாரு. சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரலான்னு டைமை பார்க்குறது, அதுக்குள்ளே டைமே ஆகிப்போச்சு. சரி இந்த வாரமாவது வரலான்னு பார்த்தேன், அதுவும் போச்சு. ஆனால் மாசத்துல ஒரு நாள் திருவிருந்தில் அட்டன் பண்ணிடுவேன் கரெக்டாக. பந்தியிலையும் தவறாமல் இருப்பேன். நான் கடவுள்களை ரொம்ப பக்தியாக இருக்கிற ஒரு பொண்ணுப்பா. என்ன சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நாளாக காணும்? ஆமாம் சிஸ்டர், சர்ச்சுக்கு வரலான்னு நினைச்சாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுது சிஸ்டர். வரவே முடியல, தடையாக இருக்குது. கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கும் புது வருட ஆராதனைக்கும் கண்டிப்பாக வந்துடுறேன் சிஸ்டர். பஸ் வந்துருச்சு, போலாம் வாங்க. பரவாயில்ல, எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. எங்க போனாலும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருது உட்காரத்துக்கு மட்டும். என்ன சிஸ்டர் தூக்கம் வந்துருச்சு? சிஸ்டருக்கு பாருங்க, அதுக்கடி தூக்கம் வந்துருச்சு. என்ன சிஸ்டர் அமைதலா வரீங்க? நீங்க சர்ச்சுக்கு வர்றதும் தெரிய மாட்டேங்கி, போறதும் தெரிய மாட்டேங்கி. மற்றவங்க பார்க்குறாங்களா இல்லையோ, கர்த்தர் என்னை பார்க்குறாரு சிஸ்டர். பேருந்து விபத்தை சந்திக்கிறது. நாம் எங்க இருக்கிறோம்? காட்சி 2. பரலோகம். பரலோக வாயிலில் தேவ தூதனுடன் சபை சகோதரிகள் உரையாடல். நாம் எங்க இருக்கிறோம்? நீங்க என்ன? அவங்கள பார்த்தா ஏஞ்சல் மாதிரி இருக்கே. ஐயோ நான் வேற என் பிள்ளைங்க என் கணவரெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே. ஐயோ ஏஞ்சலம்மா, உங்க கையில என்ன இவ்வளவு பெரிய புக் வச்சிருக்கிறீங்க? இது எதுக்காக? இந்த புத்தகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தால் தான் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியும். என்னோட பெயர் இருக்குதா? உங்கள் பெயர் கண்டிப்பா என் பெயர் இருக்கு. உங்கள் பெயர் இதில் இல்லை. அநியாயம். அநியாயம். என் பேர் கண்டிப்பா இருக்கு. வந்துட்டு காரணம், நான் கரெக்டா சர்ச்சுக்கு வரேன். ஒரு தப்பு மட்டும்தான் நான் செய்யறேன். என்னன்னு கேட்டா, சர்ச்சுக்கு வந்தா விசுவாசிகளோட புடவை எல்லாம் நான் பாக்குறேன். அதுல என்னெல்லாம் புடவை கட்டி பாக்குறேன். அதே மாதிரி என்னெல்லாம் நகை போட்டிருக்க நான் பாக்குறேன். ஒரு அப்ப மட்டும்தான் இல்லை. வார வாரம் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் எப்படி என் பேர் இல்லாம இருக்கிறது? நீங்க சர்ச்சுக்கு வந்து பாஸ்டருடைய பிரசங்கத்தை மார்க் மட்டும் தான் போடுறீங்க. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. அதனால் உங்களால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏஞ்சல் என் பேர் இருக்குதானே? இதில் உங்கள் பெயர் இல்லை. என்னது என் பேர் இல்லையா? பாஸ்டரோட பிரசங்கம் போர் அடிச்சாலும் வார வாரம் சர்ச்சுக்கு போறேன், என் பேர் இல்லைங்கிறீங்களே. நீங்க சர்ச்சுக்கு வந்து தூங்குறீங்களே தவிர பாஸ்டரோட பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் உங்களுடைய பெயர் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏஞ்சலம்மா ஏஞ்சலம்மா என் பேராவது இருக்கா? உங்கள் பெயர் இதில் இல்லை. ஐயோ, நீங்கள் மாதத்தில் ஒரு முறை திருவிருந்துக்கு மட்டும்தான் வரீங்க. மற்ற நாளில் ஆண்டவருக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் உங்களுடைய பேர் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஐயோ, பேரெல்லாம் இல்லையா? ஐயோ, என் பேர் இருக்குதான்னு பார்த்து சொல்றீங்களா? இதில் உங்கள் பெயர் இல்லை.
நீங்கள் வருடத்தில் ஒரு முறை பண்டிகை நாள் மட்டும்தான் அனுசரிக்கிறீர்கள். அதனால் மற்ற நாட்களில் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாததால் உங்கள் பேர் புத்தகத்தில் எழுதப்படவில்லை. நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் பெயர் இருக்கா இல்லையா தெரியல. நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறேன். மற்றவங்க பார்க்குறாங்களா இல்லையோ, கர்த்தர் என்னை பார்க்குறேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்குறான்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு உண்மையாக வாழ்கிறேன். எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, இப்போ நான் மரித்தாலும் கர்த்தரோடு பரலோகத்தில் இருப்பேன் என்று. என் பேர் இருக்குதா ஏஞ்சல்? உங்கள் பேர் இதில் உண்டு. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்தரங்கத்தில் செபிக்கிறத கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிய நடக்க பிரயாசப்படுறீங்க. அதனால் உங்கள் பேர் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரலோகத்துக்குள் தாராளமாய் போகலாம். காட்சி 3. மீண்டும் பேருந்தில் சபை சகோதரிகள். ஸ்டாப் வந்துருச்சு. சிஸ்டர் எந்திரிங்க, ஸ்டாப் வந்துருச்சா? ஸ்டாப் வந்துருச்சா? பாப்பா, எவ்வளோ பெரிய ஒரு கனவு, என்ன பயங்கரமான கனவு, நான் சொல்லவே முடியல. கனவு கண்டீங்களா சிஸ்டர்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன் சிஸ்டர், நான் ஒரு கனவு பார்த்தது உங்ககிட்ட சொல்றேன். முதலாவது, ஒன்றும் கேட்கவே இல்லை, ஏதோ சொல்றாங்க.